எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? எஸ்ஐஆருக்கு தான் அப்படியா? சாப்பாடு போட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன எஸ்ஐஆர்? சரிண்ணா என்னன்னு எனக்கு தெரியாது. எஸ்ஐஆர்னா அப்படி என்ன? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். மத்திய அரசால் கொண்டு வந்திருக்கப்பட்ட சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து கொண்டுட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கல இந்த வாக்காளர் திருத்த மசோதா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. வாக்காளர்களை புதுப்பித்தலே இந்த எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் மூலம் பார்த்தீங்கன்னா 21 ஆண்டுகளுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையை பார்த்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது. இப்போ இந்த 25 வருஷமா இந்த நடைமுறையில் இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டை பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து இறந்து போயிருக்கலாம், இல்லை அட்ரஸ் மாறி போயிருக்கலாம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 2-3 வாக்காளர் அடையாள அட்டை இருக்கும். அப்புறம் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து இன்னைய வரைக்கும் உயிரோடு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழிச்சு கட்டுறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆரை வந்து நாங்கள் எதிர்க்கிறோமா இல்லை வரவேற்கிறோம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரவேற்கிறோம். ஆனால் இதில் நடக்கிற குளறுபடிகளை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் இதுக்கு ஏன் நம்ம வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம், இதுக்கு ஏன் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4க்குள்ளே இந்த படிவத்தை வந்து பூர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்த 30 நாளில் தமிழ்நாட்டில் இந்த படிவத்தை பூர்த்தி செஞ்சு கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே 6,50,00,000 வாக்காளர்கள் வந்து இருக்காங்க. 6,50,00,000 வாக்காளர்கள்கிட்ட இருந்து இந்த படிவத்தை பூர்த்தி செய்து நிவர்த்தி செய்யறதுக்கு தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 65,000 பேர் தான். 65,000 பேர் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சா கூட இந்த ஒரு மாசத்துல வந்து இந்த 6,50,00,000 படிவத்தை பூர்த்தி செய்ய முடியாது. இதனால பாத்தீங்கன்னா ஓட்டுரிமை வந்து பாதிக்கு பாதி பேர் மேல வந்து ஓட்டுரிமை இழப்பாங்க. இதனால வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். இதற்கான டைமிங் கொஞ்சம் எக்ஸஸா இருக்கணும். இதுல யாரெல்லாம் விடுபடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் ரிவிஷன் மாதிரி ஒன்று வச்சு மறுபடியும் அவங்களுக்கு இந்த படிவத்தை பூர்த்தி செஞ்சு அவங்களுக்கும் ஓட்டு உரிமை வரா மாதிரி பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணா மட்டும்தான் எல்லாருக்குமே ஓட்டு உரிமை வரும். இந்த ஒரே டைம்ல நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து இதுலயே ஓட்டு வரணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல நிறைய பேருக்கு வந்து ஓட்டு உரிமை இழக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. இதை வந்து நம்ம அவ்வளோ கேர்லெஸ்ஸாகவும் ஈஸியாகவும் விட்டுறக்கூடாது. இது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சியில் இருக்கிற திமுக அரசு என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய கட்சியை சார்ந்த உறுப்பினர்களுக்கு மட்டும் இந்த படிவத்தை வந்து கொடுக்குறாங்களா, மற்ற கட்சியை சார்ந்த உறுப்பினருக்கு வந்து இந்த படிவம் வந்து சரியா போய் சேரதில்லைன்னு சொல்றாங்க. மத்திய அரசு தான் இதை வச்சு குளறுபடி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மாநில அரசும் பாத்தீங்கன்னா ஒரு தலைபட்சமா வந்து அவங்களுடைய கட்சிக்காரர்களை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் இந்த படிவம் வந்து ஈஸியா போய் சேர்றதாகவும், மாற்று கட்சியில் இருக்கிற இல்ல புதிய கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் யாருக்கும் வந்து இந்த படிவம் வந்து ஈஸியான முறையில் போய் சேரதில்லைன்னு சொல்லிட்டோம். இதுலயும் பாத்தீங்கன்னா குளறுபடி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு.